அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி. இலங்கை இஸ்லாத்தை அவமதித்த புத்த துறவிக்கு சிறை. இலங்கையில் இஸ்லாத்தை அவமானமாக பேசியதற்காகவும் மத வெறுப்பை தூண்டியதற்காகவும் புத்த துறவிக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மூத்த புத்த துறவியும் சிங்களீஸ் புத்திஸ்ட் நேஷனல் கட்சி தலைவருமான கலகோடாட்டே ஞானசரா கடந்த 2016 ஆண்டு பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது இஸ்லாமிய மதம் குறித்து தகாத வார்த்தைகளை பேசி வெறுப்புணர்வை தூண்டினார். இதற்காக கடந்த 2024 டிசம்பரில் அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அந்நாட்டு நீதிமன்றம் நேற்று ஜனவரி 9 அவருக்கு 9 மாதம் சிறை தண்டனை வழங்கியுள்ளது. மேலும் அவருக்கு இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் 5145 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த அபராத தொகையை கட்டவில்லை என்றால் சிறை தண்டனையில் மேலும் 1 மாதம் அதிகரிக்கக்கூடும் என அவருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் ஜாமீன் கேட்டு மேல்முறையீடு செய்தார். அதனை ரத்து செய்த நீதிமன்றம் அவரது தண்டனையை உறுதி செய்தது. இலங்கையில் பெருவாரியான மக்கள் புத்த மதத்தை பின்பற்றுவதனால் பெரும்பாலும் குற்றம் சாட்டப்பட்ட புத்த துறவிகளுக்கு தண்டனைகள் அரிதாகத்தான் வழங்கப்படும். இருப்பினும் கலகோடாட்டே ஞானசரா இஸ்லாம் குறித்து அவதூறு பரப்பியதற்கு தற்போது 2வது முறையாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த 2018 ஆண்டு பத்திரிகையாளர் ஒருவரின் மனைவியை மிரட்டியதற்காகவும் நீதிமன்ற அவமதிப்பிற்காகவும் அவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டு அதில் அவர் வெறும் 9 மாதங்கள் மட்டுமே சிறையில் கழித்தார். அதற்குள் அப்போதைய இலங்கை அதிபராக இருந்த மைத்ரிபால சிறிசேனா அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கியதை தொடர்ந்து விடுதலை செய்யப்பட்டார். மேலும் இலங்கையின் முன்னாள் அதிபர் கோட்டபயா ராஜபக்சேவின் நெருங்கிய தொடர்புடைய கலகோட்டே ஞானசரா அவரது ஆட்சியின் கீழ் சிங்களீஸ் புத்திஸ்ட் நேஷனல் கட்சியின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டு மத ஒற்றுமையை பாதுகாக்கும் சட்ட பணியில் ஈடுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.